Taste the Daily. அமமுக மாநில இளைஞர் பாசறை நிர்வாகி அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தார். அமமுக இளைஞர் பாசறை மாநில இணை செயலாளராக இருந்த ஆண்டனி ராஜ் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் கழக பொதுச் செயலாளரை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். இந்நிகழ்வின் போது கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனையடுத்து பேட்டியளித்த ஆண்டனி ராஜ், புரட்சித் தலைவர் தலைமையில் மீண்டும் பொற்கால ஆட்சி அமைய சீரிய முறையில் பணியாற்றுவேன் என உறுதிபட கூறினார். அம்மாவின் பொற்கால ஆட்சி மீண்டும் மக்களுக்கு நல்ல முறையில் அமைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் மட்டுமே முடியும் என்று எனக்கு தோணிய காரணத்தினால் அவரோட கூட இருந்து அவர் வழியில் நின்று மீண்டும் அம்மாவின் ஆட்சி அண்ணன் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் வழியில் ஆட்சி அமைக்க நான் இன்று இணைந்திருக்கிறேன். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கீழ உரப்பனூர், மாவிலிப்பட்டி, மேல உரப்பனூர் உள்ளிட்ட கிராம மக்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்வில் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திரளான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோலைகளபுரம் பகுதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட உள்ள புதிய அங்கன்வாடி மையத்துக்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பங்கேற்று பணியினை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கட்சிக்கு விரோதமாக செயல்படுவோர் மீது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எடுத்திருக்கும் நடவடிக்கையை அதிமுக தொண்டர்கள் வரவேற்பார்கள் என்றும் கூறினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கிள்ளை நகரில் புதிய நாடக மேடை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. பில்லுமேடு பகுதியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 7 லட்சம் ரூபாயில் கட்டப்பட உள்ள நாடக மேடைக்கான கட்டுமான பணிகளை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். விழாவில் கிள்ளை நகர செயலாளர் தமிழரசன், மாவட்ட இணை செயலாளர் ரங்கம்மாள், மாவட்ட இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் RJ வசந்த் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.